இந்த தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தவேக தலைவர் விஜய் ஆகியோரின் கதையை பாஜக முடித்துவிடும் என திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை பீகார் நிதிஷ்குமார் போல பாரதிய ஜனதா கட்சி காலி செய்து விடுவார்கள் என்று நாம் நினைத்தோம். அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை அடுத்த தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் முடித்து விடுவார்கள் என்று நாம் நினைத்தோம். ஆனால் இவர்கள் முயற்சிப்பதை பார்த்தால் ஒரே கல்லிலே 2 மாங்காய் இந்த தேர்தலிலேயே அடித்து விடுவார்கள் போல தெரிகிறது. அப்படி ஒன்று நடந்தது என்று சொன்னால் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருடைய நிலைமையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய நிலைமையும் இதே தேர்தலிலே மோசமாக போகும். பாரதிய ஜனதா கட்சி கால் ஊன்றுவதற்கு இவர்கள் உதவுகிறார்கள் என்பது மிக தெளிவாக தெரிந்துவிடும். தவேக தலைவருக்கு சம்மன் வந்திருக்கு டெல்லியிலிருந்து. ஆனா இதே நிலையில வேட்புமனு தாக்கல் பண்ண தொண்டர்களிடையே நேர்காணல் பண்றாரு. இல்ல, அதை சொல்லி அவர் அனுமதி கேட்டு இருக்கிறார். இது ஒருவேளை அவங்களுக்கு முன்னமே தெரியுமோ என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் கூட சிபிஐ மனிதாபிமான முறையிலே உண்மையான காரணத்தை புரிந்து கொண்டு அதற்கான நேரம் ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆனால் சென்னையிலேயே விசாரிக்க வேண்டும் என்று இவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அது முடியாது என்று சிபிஐ சொல்லியிருக்கிறது. டெல்லிக்குத்தான் வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு முழுமையா கெட்டுச்சு. குழந்தையிலிருந்து வயதான பெண்கள் வரை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. எப்படி பண்றீங்க? குமாரபாளையம் சம்பவத்தை முன்னோக்கி சொல்லியிருக்காரு. அவர் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்த காலத்திலிருந்து இதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஒரு எதிர்க்கட்சி பல குறைகளை சொல்லுவதை வழக்கமாக வைத்திருப்பார்கள். வேறு குறைகள் சொல்லுவதற்கு எதுவும் வாய்ப்பு கிடையாது. அதனால எப்போதும் நடக்கிற இன்னைக்கு தரவுகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கடந்த 10 ஆண்டுகளை விட இப்போது குற்றங்கள் குறைந்திருக்கிறது. குற்றங்கள் நடக்காத ஒரு மாநிலமாக யாரும் மாற்றிவிட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு பேசுவதற்கு வேற எதுவும் கிடையாது. அதை இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்.